ஓம் ஸ்ரீராம் ஜெய் ராம் ஜெய் ஜெய் ராம். குருவாரம் குரு சிந்தனை. ஆனந்த் ஆசிரமத்தின் சத்குருவான பப்பா சுவாமி ராம்தாஸ் அவர்கள், பூஜ்ய மாதாஜி கிருஷ்ணாபாய் அவர்கள், பூஜ்ய சுவாமி சச்சிதானந்தா அவர்களின் ஆசியுடன் இந்த வார பதிவை கேட்டு மகிழ்வோம். சுவாமி ராம்தாஸ் அவர்களுடைய பாதையற்ற பாதை, த பாத்லெஸ் பாத் என்ற நூலிலிருந்து சில பதிவுகளை கேட்டு மகிழ்வோம். புத்தகத்தின் உள்ளே செல்வோம். தலைப்பு: மாற்றம் கட்டாயம் உள்முகமாக இருக்க வேண்டும். வெறும் வெளித்துறவு தேவையற்றது மட்டுமல்ல, அது வழியும் அல்ல. உள் மன அமைதி கிடைக்கப்பெற வேண்டி வெளிப்புற வாழ்க்கையிலும் சூழல்களிலும் எவ்வித மாற்றத்தையும் ஒரு மனிதன் கொண்டு வரலாம். ஆனால் அவ்வாறான அமைதியை அடைய சாதகமான சூழலை இந்த பூ உலகில் அலைந்து திரிந்து தேடிக்கொண்டிருப்பது ஆயிரக்கணக்கானோரின் பிரத்யட்ச அனுபவமாகும். மேலும் அவ்வாறான அமைதியை பெறுவதில் அவர்கள் தோல்வியடைந்து விட்டார்கள் என்பதை அவர்கள் அனுபவமே உணர்த்தும். ஏனெனில் மாற்றம் உள்மனதில் இருக்க வேண்டும். அதாவது மனம் உள்நோக்கு பார்வையாக இருப்பது கட்டாயமாகும். உள்ளே தேடுங்கள், உங்களை அறியுங்கள் என்கிற இத்தகைய இரகசியமும் மிக உயர்ந்ததுமான நெறிகளும் காலம் காலமாக வாழும் பற்பல ரிஷிகளின் மூச்சிலிருந்து வெளிப்படுகின்றன. மோட்சம் என்பது எந்த ஒரு வெளிப்புற நிலைமைக்கும் சூழலுக்கும் கட்டுப்பட்டதல்ல. மோட்சம் என்பது பிறப்பற்ற தன்மையை உணர்வதாகும். அது அறியாமையை அகற்றி தெய்வீக அறிவை அடைவதன் மூலம் உணரப்படுகிறது. முதன்மையாக அது நம் உள் உணர்விலும் பார்வையின் மாற்றத்திலும் தான் உள்ளது. மனிதன் அறியாமையுடன் இருந்த நாட்களில் எந்த சூழ்நிலையில் இருந்தானோ அதே நிலையில் தெய்வீக ஞானத்தை பெற்ற பின்பும் தொடர்ந்து இருக்கலாம். துறவு எனப்படுவது மற்றவரால் உன்மேல் திணிக்கப்படுவதோ அல்லது தொடக்கி வைக்கப்படும் பொருளோ அல்ல. துறவு என்பது காவி உடை அணிவது, தலையை மொட்டையடித்துக் கொள்வது என அர்த்தமாகாது. அது மாறக்கூடிய உலகியல் பொருட்களிடம் உள்ள ஏக்கத்தை உள்முகமாக துறப்பதாகும். மனதார பற்றுகளிலிருந்து விடுபடாமல் வெறும் வெளி தோற்றத்தையும் உடைகளையும் மாற்றிக்கொள்வதால் எவ்வித பயனும் இல்லை. பற்று ஆசை என்ற விதையிலிருந்து முளைக்கிறது. அனைத்து அறியாமைக்கு மூல காரணம் இதுவே. ஆசை, பற்று இவைகளை முற்றிலுமாக ஒழிப்பதே முக்திக்கான அர்த்தமாகும். அடுத்த தலைப்பு: மதம் என்பது ஓர் அனுபவம். உன்னுடைய மற்றும் இந்த உலகின் இருப்பிற்கான ஆதார மூலத்தின் பாதை வெளிப்புறத்தில் இல்லை. நீதான் உள்நோக்கி செல்ல வேண்டும். நீ உன்னுடைய புலன்கள், மனம், புத்தி ஆகியவற்றை கடந்து செல்ல வேண்டும். உன் எண்ணங்களுக்கும் கொள்கைகளுக்கும் அப்பால் செல்ல வேண்டும். உன் எல்லா வரம்புகளையும், நிலைகள், ருசிகள் இவைகளையும் மீற வேண்டும். அப்போதே நீ பூரண தரிசனத்தையும் உன் அழிவற்ற ஆதார மூலத்தையும் உணரப்பெறுவாய். இந்த அழிவில்லாத மூலமே புலப்படுகின்ற மற்றும் புலப்படாத உலகங்கள் மற்றும் அதில் வாழும் அனைத்து உயிரினங்கள், படைப்புகள் யாவற்றுக்கும் மூலாதாரமாகவும் உள்ளது. மதம் என்பது அனுபவம் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம். வெறும் ஒரு மத ஸ்தாபனத்தின் அங்கத்தினராக இருப்பதாலோ அல்லது சமய உட்பிரிவு நம்பிக்கை ஆகியவற்றை சார்ந்தவராக இருப்பதினாலோ மனிதனுக்கு இந்த அனுபவம் உறுத்தாகிவிடும் என்று கூற இயலாது. எவ்வளவுதான் சாஸ்திரங்கள், புனித நூல்கள் படித்தாலும் ஒருவன் இந்த அனுபவத்தை பெற முடியாது. சடங்குகளையும் விழாக்களையும் வழிபாடுகளையும் கடைபிடிப்பதாலும் இந்த அனுபவத்தை ஒருவன் பெற முடியாது. ஆன்மீகத்தை உணர்தல் என்பது தனி மனித முயற்சி மற்றும் போராட்டம் சம்பந்தப்பட்ட விஷயமாகும். உண்மையான மதத்தை சார்ந்தவன் அவன் பாதையில் செல்லும்போது அவனது அமைதி மற்றும் முக்திக்கான மனப்போராட்டத்தையே முக்கியமான நோக்கமாக கொண்டிருப்பான். நிலையான இடைவிடா சீரிய முயற்சி மற்றும் மனப்போராட்டம் மட்டுமே ஒரு சாதகனை இறைவனை உணர அழைத்து செல்கிறது. புலன் சம்பந்தப்பட்ட ஆசைகளினால் அவன் ஈர்க்கப்பட்டிருக்கும் வரை அவனுடைய முன்னேற்றம் மெதுவாகவும் ஏற்றத்தாழ்வு உடையதாகவும் இருக்கும். அவனுடைய முயற்சியில் அவன் ஒரு உறுதிமிக்க வீரனாகவும் நோக்கத்தில் உறுதியானவனாகவும் இருக்க வேண்டும். இதயத்திலும் மனதிலும் இருக்கும் தூய்மையற்ற எண்ணங்களை அடக்கி இறுதியில் அவற்றை நீக்குவதில் எந்த ஒரு முயற்சியையும் கைவிடக்கூடாது.
தூய்மையான மற்றும் ஞானம் தெளிந்த புத்தி மட்டுமே ஒரு சாதகனை நித்திய ராஜ்யத்திற்குள் நுழைவதற்கான தகுதியை கொடுக்கும். முதற்கட்டமாக எது தேவை என்றால், வெளிமுகமாக இருக்கும் மனதை உள்முகமாக திருப்ப வேண்டும். அதாவது நல்லெண்ணங்கள், நற்சிந்தனைகள், சரியான தியானம் இவைகள் மூலம் மனிதன் அலைகின்ற அமைதியில்லாத மனதின் எண்ணத்தை முழுமையாக ஒடுக்க வேண்டும். மனம் அதன் கட்டுப்பாடற்ற நிலையிலிருந்து கீழ்ப்படிந்திருக்கும் நிலைக்கு கொண்டு வரப்பட்டு அமைதியடைய வேண்டும். விடாமுயற்சி மற்றும் சளைக்காத முனைப்பு இவையாவும் இறைவனை தேடும் ஒரு சாதகனின் தன்மைகளாகும். சோர்வு, சோம்பேறித்தனம், கவனமின்மை ஆகியவைகள் ஆன்மீக முன்னேற்றத்திற்கு எதிரிகளாகும். விழிப்புணர்ச்சி, கண்காணிப்பு மற்றும் முயற்சி ஆகியவைகள் ஒரு சாதகனின் உண்மையான குணங்களாகும். இக்கருத்துக்களை நம் அன்றாட வாழ்வில் கடைப்பிடிக்க பப்பாவின் அருளையும் பூஜ்ய மாதாஜியின் அருளையும் பூஜ்ய சுவாமி சச்சிதானந்தா அவர்களின் அருளையும் வேண்டி சத்குரு சிந்தனையை நிறைவு செய்வோம். ஓம் ஸ்ரீராம் ஜெய ராம் ஜெய ஜெய ராம்.